அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த ஒரு 6 விஷயத்தை நீங்கள் கடைபிடித்து வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் துன்பம் கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. அது என்ன அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த வாக்கியங்களை உங்கள் வாழ்க்கையில் உணர்ற வரலும் இது வெறும் வார்த்தையாக தான் இருக்கும். ஒரு முறை இதை உணர்ந்துட்டீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஆமாம் இது உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். அப்போ தான் இதை நம்மளால் ஏற்றுக்கொள்ளவும் முடியும். இல்லைன்னா வெளியிருந்து பார்க்கும்போது சொல்வதற்கு எளிது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மனதானது கருதி கொள்ளும். ஆனால் அனுபவ ரீதியாக உணர்ந்து விட்டால் பின்னர் இதுதான் உண்மை என்பதை நம் மனது உளமாற ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கணும். அதில் முதலாவது இந்த ஒரு விஷயத்தை கடைபிடித்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் துன்பம் அப்படிங்கிறதே இருக்காது அப்படின்னு சொன்னோன்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலும் இறைவனை சரணாகதி அடைந்தவர்களுக்கு துன்பம் இன்பம் என்பது ஏதும் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளுக்கு கஷ்டம் வந்தது போய் சாமிக்கிட்ட வேண்டுறோம், சந்தோஷம் வந்தது சாமியை நினைக்காமல் இருக்கோம், இந்த மாதிரிலாம் இல்லாமல் சரணாகதி எது நடந்தாலும் நீயே அப்படின்ட்டு அவர் பாதத்தில் எல்லாத்தையுமே ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படிங்கும்போது நமக்கு இன்ப துன்பம் அப்படிங்கிற அந்த வேறுபாடு கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ரெண்டாவது, எந்த சூழ்நிலையிலும் கோபப்படுவதையோ முன்கோபப்படுவதையோ தவிர்த்து கொண்டோம் அப்படிங்கும்போது, அதாவது கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதுக்கு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி துன்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிகழாது. பெரும்பாலுமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம அவசரப்படுறனால நம்ம பொறுமை இழப்பதன் காரணமாகவே வருகிறது. பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டல்லவா. அப்போ பொறுமையை சோதிச்சுக்கிட்டே இருந்தால் கோபம் வராதா அப்படின்னு கேட்போம். கோபம் வந்ததுன்னா பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனை வந்ததுன்னா அது தொடர்ந்து கவலைகள் துன்பம் எல்லாமே வந்துடும். கோபப்படுறது நம்ம உடலுக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிட்டீங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக அந்த கோபப்படுதலை தவிர்த்து கொள்வோம். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டோம் அப்படின்னா எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதே போல் வாழ்க்கையில் ஏதாவது நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது அந்த தப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தன்மையானது நமக்கு இருக்க வேண்டும். நாம் தவறு செய்தாலும் அது தவறு தான் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை அடைந்து விட்டால் நமக்கு துன்பம் அப்படிங்கிறது ஏதும் இருக்காது. ஏன்னா அந்த இடத்துல தான் உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடுது, சத்தியம் அப்படிங்கிறது வந்துடுது. எந்த இடத்துல சத்தியமானது நிலைத்திருக்கிறதோ அந்த இடத்தில் துன்பத்திற்கு வேலை இல்லை. அவ்வாறு இருந்தாலும் அதை இறைவன் அப்படியே போக்கி விடுவார் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, இன்றைக்கி 10 ரூபா காசு கிடைக்குது, நாளைக்கு 100 ரூபா காசு கிடைக்குது, அதுக்கு அடுத்த நாள் திருப்பியும் 10 ரூபா தான் கிடைக்குதுன்னா நேற்று 100 ரூபா கிடைச்சதே இன்றைக்கி 10 ரூபா தான் கிடைச்சிருக்கேன்னு அங்கலாய்ப்பு படுறதுக்கு பதிலாக இன்று இறைவன் இதை கொடுத்திருக்கின்றார் நம் வாழ்க்கையை வாழ்வதற்குன்ட்டு அந்த மன நிறைவு அப்படின்னு சொல்லக்கூடியது, கிடைத்ததை வைத்து அடையக்கூடிய மன நிறைவு அப்படிங்கிறது ஒருத்தர்கிட்ட இருக்குது அப்படிங்கும் போது, அதாவது போதும் என்ற மனம் அது இருக்கிறது அப்படிங்கும் போது வாழ்க்கையில் எந்த நேரத்திலையும் துன்பம் அப்படிங்கிறது நம்மை நெருங்காது அப்படிங்கிறத மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம், பிற ஜீவன்கள் பிற உயிர்களின் மீது இரக்கம் காட்டுதல். அவங்க துன்பப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க மீது இரக்கம் காட்டுதல் அப்படிங்கிறது மிக உயரிய சிந்தனை. அது இறைவனுக்கே உள்ள குணம். அந்த குணம் உங்களிடம் விடுகிறது அப்படின்னா இறைவன் உங்களுக்கு பக்கபலகமாக இருந்து உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை அவரே முன்னின்று தடுத்து விடுவார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிறரை மன்னிக்க பழக கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா நம்மளும் தவறு செய்வோம், அதே போல் பிறரும் தெரியாமல் தவறு செய்கிறார்கள் அப்படின்னா அதையே நினைத்து கொண்டிருத்தல் அப்படிங்கிறது அது ஒரு தவறான முன்னுதாரணமாகிவிடும். அதை மன்னிக்கக்கூடிய தன்மையை பெற்றவர்களாயின் கண்டிப்பாக அவர்கள் தெய்வத்துடன் ஒப்பிடப்படுவார்கள். இப்போ நம்ம சொன்ன இந்த ஒரு 6 குணம் உங்களிடம் இருக்கிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதுலேயும் குறிப்பாக சரணாகதி அப்படிங்கிற அந்த தத்துவத்தோட பொருள் உணர்ந்து இறைவனிடம் நம்மை ஒப்பு கொடுத்து விடும் பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையில் இன்ப துன்பங்களுக்கு இடமில்லை. ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சாதாரணமாக வந்துட போவது இல்லை. இதை கேட்கும்போது வாக்கியமாக தெரியும். உங்கள் வாழ்க்கையில் அதை உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் இப்போ நம்ம சொன்னதில் இருக்கக்கூடிய உண்மை பொருள் விளங்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இதை உணர்ந்திருந்தீங்க அப்படிங்கும்போது இது சரிதான் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா வாழ்க்கையில் கடைபிடித்து வாருங்கள். மென்மேலும் நாம் இறைவனிடம் பல வேண்டுதல்களை வைக்கின்றோம், மந்திரங்களை தொடர்ந்து கூறிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் பலன் எதுவும் இல்லையே அப்படின்னு நினைப்பவர்களுக்காக மட்டுமே இந்த பதிவு.
கண்டிப்பாக முழுமையாக பாருங்கள், பலனுள்ளதாக இருக்கும். நிறைய முறை சொல்லப்பட்டது தான், இருந்தாலும் இனிமேலாவது அதை கடைப்பிடியுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. மறக்காமல் இதை உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. இப்போ இந்த மந்திரங்களில் எல்லாம் தலை சிறந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரணவ மந்திரம். அது நம்ம பெரியவர்கள் நமக்கு நிறைய சொல்லியிருக்கிறார்கள். அதில் நிறைய ஐயப்பாடு, நாம் சொல்லலாமா வேண்டாமான்னு. கண்டிப்பாக அனைவருமே சொல்ல தகுந்த பிரணவ மந்திரமே ஓம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இதில் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது, சில பேர் வழிபாடு செய்யும் போது அரைகுறை மனதாக முறையாக பயிற்சி இல்லாமல் அந்த வேண்டுதலை வைக்கும் பொழுது தான் இந்த பிரச்சனை வந்துடுது. மனமானது ஒருநிலைப்பட்டு இருக்க வேண்டும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த பிரணவ மந்திரத்தை முறையாக நாம் பயிற்சி செய்திருக்க வேண்டும் அல்லது சொல்லியிருக்க வேண்டும். காலையில் எழுந்திருச்சு எப்போனா முடிஞ்சளவுக்கு, ஏன்னா வேண்டுதல் கடுமையாக இருக்கிறது அப்படின்னா நம்ம உடலும் அதற்கு தகுந்தாற் போல் வேலை செய்து தான் ஆகணும். அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற அந்த முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நல்ல பருத்தி நூலால் செய்யப்பட்ட ஆடை இருக்கும் இல்லையா, தளர்வான ஆடையை அணிந்து பூஜை அறையில் அமர்ந்து ஒரு 108 முறை பிரணவ மந்திரத்தை மட்டும் கூறுங்கள். ஓம் என்று மட்டும் கூறுங்கள். அது நல்ல அதிர்வுகளை உங்களுக்குள் எழுப்பும். அதுவே இறைவனுடன் உங்களை நேரடி தொடர்பை ஏற்படுத்தி தரும். அதற்கு பிறகு நீங்கள் இஷ்ட தெய்வமோ அல்லது குல தெய்வமோ எந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ பிரணவத்தோடு சேர்த்து சொல்லுங்கள். சொல்லி ஒரு 108 முறை சொன்னதற்கு பிறகாக நீங்கள் உங்கள் வேண்டுதலை இறைவனிடம் வைக்கலாம். அடியேன் எப்போவுமே வேண்டுதலை இறைவன்கிட்ட வைக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அது என்னோடய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் சில பேர் நான் தாங்க முடியாத கஷ்டம் இருக்கலாம், மீண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு ஏதோ இறைவனிடம் விண்ணப்பம் வைக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அல்லவா, அவர்களுக்காக மட்டும்தான் இந்த பதிவு. ஏன்னா எப்பொழுதுமே நாம் கேட்டு பெறுவதை விட இறைவன் நமக்கு கொடுப்பது சிறந்ததாக இருக்கும். அதனால் மந்திர ஜபத்தோடு நிறுத்திக்கணும், அடியேனுடைய கருத்து. அதையும் மீறி மன வலி தாங்கலை, கஷ்டம் தாங்கலை அப்படின்னா பிரணவ மந்திரத்தோடு உங்கள் இஷ்ட தெய்வ மந்திரத்தையோ குலதெய்வ மந்திரத்தையோ 108 முறை உச்சரித்து அதன் பின்னர் உங்கள் வேண்டுதலை வைக்கும் பொழுது கட்டாயமாக நிறைவேறும். அது புரிஞ்சுக்குவீங்க. அடியேன் கூறுவதோட பொருள், நீங்கள் அதை பயிற்சி செய்து அந்த பொருளானதோ அல்லது அந்த வினையானதோ உங்களுக்கு நிகழ்ந்து விட்டால் இதனுடைய அற்புதத்தை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். ஈசன் இருக்கும் இறைவனைக்கு அப்புறம் வீசம் உலகில் பெருந்தெய்வமானது. ஈசன் அது இது என்பார் நினைப்பிலார், தூசு பிடித்தவர் தூர் அறிந்தார்களே அப்படிங்கிற திருமூலர் பாடலை மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். மறக்காமல் இதை உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. எல்லோருமே பயனடையட்டும். இனி மந்திர ஜபம் செய்யும் போது முறையாக செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.